ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யா நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதிரயே. ஹே கிருஷ்ண கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதே गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. அனைத்து பக்தர்களுக்கும் மிக பணிவான வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல அதன் மூல கரு பாகவத உரையாடலின் ஆரம்பத்தை பற்றி பார்க்கப்போம். எந்த அளவுக்கு ஒரு அறிவியல் பூர்வமாக விஞ்ஞான பூர்வமாக நடந்த உரையாடல் தான் இந்த ஆன்மீக உரையாடல். முனிவர்கள் 6 கேள்விகள் கேட்கிறாங்க. அதுல இன்னைக்கு பார்க்கக்கூடிய பகுதி ஒரு முக்கியமான கேள்வி. பகவானின் அவதாரம் மறைந்ததற்கு அப்புறம் தர்மம் எங்கே போய் சரணடைந்தது அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த காலத்துல இத பத்தி பேசவே முடியாது. ஏன்னா மக்கள் தர்மத்திலிருந்து ரொம்ப தொலைவுல விலகி போய்விட்டார்கள். முதல்ல கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு நம்ப வைக்கிறதே பெருங்கஷ்டமா இருக்கு. அந்த காலத்துல மாபெரும் அரக்கர்களாக இருந்த இரண்யன், ராவணன் அவங்களுக்கு கூட கடவுள் இருக்காருன்னு தெரியும். அதனால தான் கடவுளை எதிர்த்தார்கள். ஆனா இந்த காலத்துல தன்னையே ஒரு அறிவாளி, பண்டிதன், அனைத்தும் தெரிந்தவன், வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவன் என்று நம்பிக்கொண்டிருக்கும் மக்கள் எல்லாருமே கடவுளை நம்பாமல் இருக்கிறார். கடவுளை நம்பாமல் இருந்தால் அது நாகரீகம் என்று தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். கடவுளை நம்பிட்டோம்னா அது அநாகரீகம். அது ஒரு விஞ்ஞானிக்கு சேர்ந்தது கிடையாது. அது ஒரு அறிவாளிக்கு சேர்ந்தது கிடையாது அப்படின்னு தவறா நினைக்கிறாங்க. ஒரு முறை மாபெரும் விஞ்ஞானியான எடிசன், தாமஸ் ஆல்வா எடிசன், சாரி அவர் கிடையாது, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், பெரிய விஞ்ஞானி. அவர் கீதையை பற்றி பேசின பொழுது மற்ற விஞ்ஞானிகள் கேட்கிறாங்க அவர்கிட்ட, நீங்க இவ்வளவு பெரிய விஞ்ஞானியா இருந்து கடவுளை நம்புறீங்களே அப்படின்னு கேட்கிறாங்க. அறிவாளியாக இருந்தால் கலிகாலத்துல கடவுளை நம்பக்கூடாது. ஆனா பாகவதம் தெளிவாக சொல்லுகிறது, உண்மையான அறிவே உன் பெற்றோர்களை, உன் தந்தையை நம்புவதுதான். அப்பா இல்லாம ஒருத்தன் பிள்ளை, அப்பா அம்மா இல்லாம ஒரு பிள்ளை எப்படி பிறந்தான்? அவன் என்ன ஃப்ரிட்ஜில் இருந்தா வந்தான்? தாய் தந்தை இல்லாமல் இந்த உலகத்துல ஒரு உயிர் உருவாகுமா? கடவுள் இல்லாமல் இந்த படைப்புகள் அனைத்துமே நடக்குமா? ஒரு பெரிய வியப்பு. ஆனா பக்தர்களுடைய ஒரு தனி குணம் என்னன்னா, அவங்க அறிவுல உயர 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 எளிமை அதிகமாயிட்டே இருக்கும்.
ஒரு முழுமையாக தன்னை அறிந்த ஒரு பக்தன், முழுமையாக இறைவனை நம்பக்கூடிய ஒரு தூய பக்தன், அவனுக்கு அகந்தை இருக்க, அவன் பக்தியில உயர உயர எளிமைதான் அதிகமாக இருக்கு. நீங்க பாருங்க, ராமாயணத்துல ஹனுமானின் கதை. சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அந்த குழந்தை பண்ற சேட்டைக்கு அளவே கிடையாது. குழந்தைகள் குறும்பு செய்வது நல்லது, பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க. சின்ன குழந்தைகள்லாம் குறும்பு பண்ணாங்கன்னா அது ரொம்ப நல்லதான். ஏன்னா அவன் வளர்ந்து பெரியவன் ஆகும் பொழுது உலகை காப்பாற்றும் தன்னடக்கம் உள்ள, மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாறக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பான். ஆனா சில குழந்தைங்க சின்ன வயசுல ஊமாங்குஞ்சி மாதிரி பேசாம இருக்கும். அது பெருசாச்சு ஊரையே வித்துட்டு வந்துடும். சின்ன குழந்தையில குறும்பு செய்வது வளரும் பொழுது பக்குவம் அடைவார்கள். சிறு பிள்ளையில் அமைதியாக இருக்கக்கூடிய குழந்தைகள் பிற்காலத்தில் எதிர்மறையாக வாழ்வார்கள் என்று சான்றோர்கள் அபிப்பிராயம். பகவானை பாருங்க, அவர் செஞ்ச குறும்புக்கு அளவே கிடையாது. அவ்வளவு சேட்டை பண்ணியிருக்கிறார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நிறைய சேட்டை பண்ணியிருக்கிறார். ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ஹனுமான் பண்ணின சேட்டைக்கு அளவே கிடையாது. 5 வயது இருக்கும் பொழுது மாம்பழம் என்று நினைத்து கொண்டு சூரியனையே முழுங்க போயிட்டார். பாருங்களேன், இந்த சின்ன குழந்தைகளுக்கு அகாதமான பசி. எது கையில கிடைச்சாலும் எடுத்து வாயில போட்டுக்கிட்டே இருக்கும் சில குழந்தைங்க. அவங்களுக்கு தெரியாது எப்ப நிறுத்தணும். சாப்பாடு வந்துச்சுன்னா எனக்கு சின்ன வயதுல இந்த பாட்டிகள் சொல்லுவது ஞாபகம். குழந்தைக்கு தெரியாது எப்ப நிறுத்தணும் அப்படின்னு. அப்ப பாட்டிகள் சொல்லுவாங்க, வயிற்றுல இருந்து ஒரு சவுண்ட் டிபுக்குன்னு வந்துருச்சுன்னா நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில குழந்தைகளுக்கு தெரியாது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அதுல வேற சில குழந்தைங்க பெரிதாகிவிட்டும் அந்த பழக்கத்தை கைவிடாது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த ஹனுமான் குழந்தையா இருந்த போது எதை பார்த்தாலும் எடுத்து வாயில போட்டுருவாராம். எதையுமே விடுறது கிடையாது. ஒரு நாளைக்கு பார்த்தா அப்படியே ஆகாயத்துல சிவந்த நிறத்துல ரொம்ப ஜொலிக்கக்கூடிய ஒரு பழத்தை பார்த்தார். ஒரே தாவு அந்த பழத்தை சாப்பிடுறதுக்காக போனார். சூரியனே பயந்து விட்டார். தடை செய்த வந்த இந்திரன் வந்தார் யானை மேல. அந்த யானையை பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. அந்த யானையை பிடிச்சு திங்க போயிட்டார் ஹனுமான். இந்திரனுடைய யானை ஐராவதம், 4 தந்தத்துடைய வெள்ளை யானை. அதெல்லாம் சொன்னா சிரிப்பாங்க. எங்க வெள்ளை நிறத்துல யானை இருக்கு, ஏன் இருக்கக்கூடாது? நான் சமீப காலத்துல நீங்க நம்ப மாட்டீங்க, தங்க நிறத்துல குரங்க பார்த்தேன். அதாவது கிழக்கத்திய ஆசிய நாடுகள்ல ஒரு பிரிவுல தங்க நிறத்துல குரங்கு இருக்கு. அதுக்கு நீங்க இன்டர்நெட்லயே போய் தேடி பார்க்கலாம். கோல்டன் மங்கி, அப்படியே தங்க நிறத்துல ஜொலிக்குது அந்த குரங்கு. தலையெல்லாம் சிங்கம் மாதிரி இருக்கு. விசித்திரமான உலகம். நம்ம ஒரு தவளை கிணத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கிறோம். ஆனா நம்மளை சுத்தி பெருசா என்னென்னமோ நடக்குது. நம்ம வெள்ளை கலர் அரிசியை மட்டும்தான் பார்த்திருக்கிறோம். ஆனா கருப்பு நிறத்துல அரிசி இருக்கு. 600 ரூபாய் கிலோ. சாப்பிட்டா வெள்ளை ஆயிருவோன்னு சொல்லி ஊரை ஏமாத்துறாங்க. நானும் 1/2 கிலோ சாப்பிட்டேன், ஒண்ணும் நடக்கல. அதுக்கப்புறம் இந்த வயலட் கலர்ல அதுல வேற அரிசி வருது, பல நிறத்துல. உலகத்துல உண்மையா நடக்கிறதும் இருக்கு,
செயற்கையாக மனிதர்கள் செய்வதும் உண்டு. அப்ப ஹனுமான் என்ன பண்ணாரு, பழம் என்று நினைத்து கொண்டு ஒரே தாவுல சூரியனை முழுங்க போனாரு. இரண்டாவது தாவுல ஹனுமானோட இந்திரனுடைய ஐராவதத்தை சாப்பிட போயிட்டார். அதுக்கப்புறம் இந்திரன் வஜ்ராயுதத்தால் அடிக்க ஹனுமானின் தாடி உடைந்து விட்டது. அதனாலதான் அந்த குழந்தைக்கு ஹனுமான் என்ற பெயர். ஹனுமான் அப்படின்னா உடைந்த தாடி உள்ளவன் அப்படின்னு அர்த்தம். வடநாட்டுல ஹனுமானை வஜ்ரங்கபலி அப்படின்னு சொல்லுவாங்க. வஜ்ரங்கம் அப்படின்னா தங்கம், வைரம் மாதிரி, வைரம் பாய்ந்த உடல் அப்படின்னு பொருள். வஜ்ர அங்கம், அங்கம்னா உடல், வஜ்ரம்னா வைரம். இந்த வைரத்தை சீக்கிரம் உடைக்கவோ சேதாரம் செய்யவோ முடியாது. இரும்பை விட கல்லை விட கடினமானது வைரம். அதனாலதான் சில மனிதர்கள் எல்லாம் சொல்வார்கள் வைரம் பாய்ந்த உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளதெல்லாம் வக்கோலு பாஞ்ச உடம்பு, 2 காய்ச்சல் முடிஞ்சு போச்சு. ஆனா வஜ்ரங்க பலி, வஜ்ரங்க அப்படின்னா ஹனுமான் வைரம் பாய்ந்த உடல். அப்புறம் என்னாச்சு, 5 வயதான உடனே பிரம்மா முடிவு செஞ்சாரு, இந்த குழந்தைய வேதங்கள் கல்வி சொல்லி கொடுக்கணும். சும்மா விளையாட விட்டாதான் பிரச்சனை. ஒரு நாளைக்கு சூரியனை முழுங்க போகுது, இனி ஒரு நாளைக்கு ஐராவதத்தை முழுங்க போகுது. தேவர்கள்லாம் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. எங்கடா பயணம் செய்யும் பாதையில இந்த குழந்தை வந்துருமோ? 5 வயசு தான் ஆச்சு. பயந்து இருக்கிறாங்க. எல்லாரும் பிரம்மா கிட்ட போய் புகார் சொல்லுகிறார்கள், இந்த குழந்தையின் தொல்லை தாங்க முடியல, என்ன வேணா பண்ணிருது. உடனே பிரம்மா சொல்றார், வயது 5 ஆகி விட்டது, இந்த குழந்தை பிற்காலத்தில் பெரும் மகாத்மாவாக விளங்குவார், அதனால இப்ப வேதம் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறார். சரி, தேவர்கள் எல்லாம் முன்னாடி வந்தார்கள். ஆனா அவங்க 10000 வருடங்களாக கற்று தேர்ந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பிச்ச உடனே சில நிமிடங்களில் இந்த குழந்தை படித்து விடுகிறது. அதுக்கப்புறம் வாத்தியாருக்கு சொல்லி கொடுக்க பாடம் இல்லை. பாருங்களேன், அந்த தேவர்கள் எதை சொல்லி கொடுத்தாலும் நிமிட நேரத்தில் இந்த குழந்தை அனைத்தையும் கற்று விடுகிறது. தேவர்கள் போய் பிரம்மா கிட்ட சொல்றாங்க, எங்களை விட்டுருங்க, எங்கனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப பிரம்மா கேட்கிறாரு, யாராவது இந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும், பொறுமையுடன் சொல்லி கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது சூரிய தேவன் சொல்றாரு, நான் இந்த குழந்தைக்கு அனைத்து அறிவையும் கற்றுத் தருகிறேன். வேதங்கள், சாஸ்திரங்கள், ஆயுதம் எப்படி உபயோகிக்க வேண்டும், அர்த்த சாஸ்திரம், வாஸ்து, ஜோதிடம், கிரகங்களை பற்றிய அறிவு எல்லாமே நான் சொல்லிக் கொடுக்கிறேன் அப்படி என்று பொறுமையாக. இந்த ஆசிரியர்களுக்கு ரொம்ப பொறுமை. நம்ம யாரையாவது வழி நடத்தக்கூடிய தலைவனாக தலைவியாக இருந்தால் நமக்கு தேவையான முதல் குணம் பொறுமை. வெற்றிகரமான ஒரு குடும்ப வாழ்க்கை வேண்டும் என்றால் பொறுமை வேண்டும். குழந்தைகளுக்கு கல்வி சொல்லிக் கொடுக்கணும்னா பொறுமை வேண்டும். ஒரு வீட்டின், ஒரு சமுதாயத்தின், ஒரு நாட்டின் தலைவனாக வேண்டும் என்றால் பொறுமை வேண்டும். அது இல்லாத எருமைகளாக மக்கள் திகழ்கிறார்கள். கொஞ்சம் கூட பொறுமை கிடையாது. பொறுமை இருக்கிற இடத்துல மட்டும்தான் வேதங்களின் அர்த்தங்கள் ஆழமாக புரியும். உடனே சூரிய தேவன் சொல்றாரு, நான் இந்த குழந்தைக்கு பொறுமையா சொல்லி கொடுக்கிறேன். ஹனுமான் செய்யக்கூடிய சேட்டைகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த குழந்தையும் சிறு நேரத்திலேயே அனைத்தையும் கற்றுத் தேர்ந்து விடுகிறது. சூரிய தேவன் கேட்கிறாரு, எனக்கு என்ன நீ குரு தட்சணையாக கொடுப்பாய் அப்படின்னு ஹனுமான் கிட்ட கேட்கிறார். குருநாதா, நீங்கள் எதை சொன்னாலும் நான் குரு தட்சணையாக தருகிறேன். அப்ப சூரிய தேவன் சொல்றாரு, என் பிள்ளை சுக்ரீவன்
என் மகன் சுக்ரீவ், நீ உன் வாழ்க்கை முழுவதும் அவனை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு குரு தட்சிணை கேட்கிறார். எத்தனை வயது குழந்தை கிட்ட? 5 வயது குழந்தை ஹனுமான் கிட்ட. ஹனுமானுக்கு இறப்பே கிடையாது, மரணமில்லாத சிரஞ்சீவி அவர். ஹனுமான் அவர் சிரஞ்சீவி, மரணம் கிடையாது. எப்போ தான் இறக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்பதான் இறப்பார். அப்ப அவரு தன் குருநாதனான சூரிய தேவனுக்கு வாக்கு கொடுக்கிறார், இந்த உலகத்தில் சுக்ரீவன் இருக்கும் வரை நான் சுக்ரீவனுக்கு பாதுகாவலனாக இருப்பேன் என்று சொல்றார். குரு சீட பந்தம் அப்படின்னு சொல்றது குருவினுடைய திருமுகத்தில இருந்து வரக்கூடிய எல்லா வார்த்தையுமே சீடர்கள் உயிருக்கும் மேலாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரபுபாதருடைய குரு ஒரு வார்த்தை தான் சொன்னார். என்ன? நீ வெளிநாட்டுக்கு சென்று எப்படியாவது இதை பிரச்சாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னார். பிரபுபாதர் அது அவ்வளவு உண்மையாக அதை ஏற்றெடுத்துக் கொண்டார். இப்ப திடீர்னு உங்க குருநாதர் சொல்றாரு, நாளைக்கு நீங்க எல்லாம் சீன நாட்டுல போய் பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம என்ன சொல்லுவோம்? குரு என்ன சொன்னீங்க? காதே கேட்கல அப்படின்னு. பிரபுபாதர் தன்னுடைய இளமை பருவத்தில் இருந்த பொழுது தன் குருநாதர் சொல்றாரு, ஆங்கில நாட்டில் போய் பிரச்சாரம் செய்ய வேண்டும், ஆங்கிலம் பேசக்கூடிய மக்களுக்கு இடையில் பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஏனென்றால் இன்று உலகம் ஆங்கிலேயர்களை தலை உயர்த்தி பார்க்கிறது, அவர்கள்தான் அடையாளமாக திகழ்கிறார்கள், அவர்கள் பக்தர்களாக வேண்டும் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு வார்த்தையை பிரபுபாதர் அவ்வளவு கண்ணியமாக ஏற்றெடுத்துக் கொண்டு அதையவே தியானம் செய்து கொண்டிருந்தார். அதை செய்யக்கூடிய சக்தி அந்த குருவின் அனுகிரகத்திலிருந்து கிடைச்சது. ஹனுமான் தன்னுடைய குருவான சூரிய தேவனுக்கு ஒரு குரு தட்சிணை தர்றார். என் வாழ்நாள் முழுவதும் நான் யாரை காப்பாற்றுவேன்? சுக்ரீவனை காப்பாற்றுவேன். இங்க ஒரு அழகான விஷயம் என்னன்னா, அறிவால, திறமையால, பக்தியால, எல்லா சக்தியால, எல்லாத்திலையுமே உயர்ந்தவர் ஹனுமான் சுக்ரீவனை விட. இருந்தாலும் சுக்ரீவனின் சேவகனாக வாழ்க்கை, அதுக்கு பெரிய எளிமை வேணும். எந்த வீட்டிலேயாவது அண்ணன் தம்பிக்கு நடுவுல, அக்கா தங்கைக்கு நடுவுல தம்பியோ தங்கையோ சொல்வது அண்ணனோ அக்காவோ கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. நான் வயசுல பெருசு, நான் 1 வருஷம் முன்னாடியே உனக்கு முன்னாடியே பிறந்து விட்டேன், நீ யார் சொல்றது? அலுவலகத்துல நான் தான் சீனியர், எனக்கு அப்புறம் தான் நீ வந்த. தமிழ் கீதால நீ வர்றதுக்கு 1 மாசம் முன்னாடியே நான் வந்துட்டேன், நான் சொல்றத நீ கேட்கணும். அகந்தை விடுகிறது மனிதனுக்கு. திறமையால, அறிவால, சக்தியால, பக்தியால, அனைத்திலும் சுக்ரீவனை விட ஒரு படி உயர்ந்தவர் ஹனுமான். இருந்தாலும் தன் குருவுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் என்பதற்காக சுக்ரீவனின் வேலைக்காரனாகவே, மந்திரியாகவே, தூதனாகவே கடைசி வரையும் ஹனுமான் இருந்தார். பெரிய எளிமை. இருந்தாலும் அந்த 5 வயசு பிள்ளை தேவர்களை தொல்லைப்படுத்துவது விடவே இல்லை. அப்போ தேவர்கள்லாம் பயந்துட்டாங்க. முதல்லயே இது சூரியனை முழுங்க போச்சு, ஐராவதத்தை முழுங்க போச்சு, இப்ப சூரிய தேவன் வேற பூரா கல்வியும் கொடுத்துட்டாரு, இனி இப்ப என்ன பண்றது? அந்த குழந்தை கையில கத்திய கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சு. இப்போ யாராலும் அந்த குழந்தையை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி எல்லா தேவர்களும் சேர்ந்து ஒரு கூட்ட சதி, என்ன, அந்த குழந்தைக்கு சாபம் கொடுத்து விட்டார்கள், நீ படிச்சது பூரா மறந்து போகட்டும் என்று சபித்து விட்டார்கள் ஹனுமானை. என்ன பயம், என்னடா இந்த குழந்தை எப்ப வேணா எதை வேண்டும் என்றாலும் செய்துவிடும் என்று பயந்து
நீ கற்றறிந்த அனைத்து கல்வியையும் நீ மறந்து விடுவாய் என்று சபித்தார்கள் அந்த குழந்தையை. அப்பவும் அந்த குழந்தைக்கு கோபமே வரல. உண்மையிலேயுமே ஆன்மீகத்தில் உயர்ந்த ஒரு மனிதன் இந்த பௌதீக உலகத்தில் நடக்கக்கூடிய நன்மை தின்மைகள்ல பயப்படவே மாட்டான். இது ரெண்டுமே எனக்குள்ளதான் இருக்கு. ஒரு தமிழ் பழமொழி இப்ப ஞாபகத்துக்கு வருது. நன்மையும் திண்மையும் பிறர் தர வாரா. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? தமிழ் தான், தெலுங்கு கிடையாது. தமிழ் பழமொழி. நன்மையும் திண்மையும் பிறர் தர வாரா. அது மற்றவங்க நமக்கு கொடுக்கல. என்னுடைய நன்மைக்கும் திண்மைக்கும் நான் தான் காரணம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஏன் மாதாஜி பிடிக்கலையா? அப்ப தேவர்கள்லாம் இந்த சிறு குழந்தை ஹனுமானை பார்த்து ரொம்ப பயப்பட ஆரம்பித்தார். எல்லாரும் சேர்ந்து சாபமும் கொடுத்து விட்டார்கள். நாங்க சொல்லி கொடுத்தது பூரா உனக்கு மறந்து போய்விடும் என்று சபித்து விட்டார். ஹனுமான் சிரித்தார். உங்களுக்கு என்ன பயம்? நான் இனி உங்களை தொல்லை பண்ணக்கூடாது, அவ்வளவுதானே. இனி நான் உங்களை எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ண மாட்டேன். அழகா அந்த ராமாயணத்துல விளக்குறாங்க, புராணங்கள்ல. இவ்வளவு பெரிய சாபம் கிடைச்சிட்டும் ஹனுமானுக்கு எள்ளளவு கூட கோபம் வரவில்லையா? நீ படித்த அறிவு, உன் திறமை, உன் சக்தி, உன் ஆற்றல் எல்லாமே நீ மறந்து போயிருவ அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் கூட கோபமே வரல. எல்லாம் பகவான் ஆட வைக்கிறார், நான் ஒரு கருவி என்று திண்ணமான நம்பிக்கை, அவ்வளவுதான். உடனே பிரம்மா அந்த இடத்துல ஹனுமான் மீது ஒரு பெரிய பணிவு, அன்பு தோன்றினது. இவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்த குழந்தை, மாபெரும் பக்தன், இவ்வளவு தேவர்கள் ஒன்றாக சேர்ந்து சாபம் கொடுத்து கூட இந்த குழந்தை கொஞ்சம் கூட பயப்படலையே. ஹனுமான், உனக்கு நான் தனிப்பட்ட வரம் தர்றேன். யாராவது உன்னை ஞாபகப்படுத்தினா உனக்கு உன் ஆற்றல் திரும்ப கிடைச்சிடும். அப்படி 2 வரம் கொடுக்கிறார். முதல் வரம் என்னன்னா, யாராவது உன்னுடைய திறமையை, சக்தியை பற்றி உனக்கு ஞாபகப்படுத்திட்டாங்கன்னா, அதாவது பாருங்க, இந்த வகுப்புல ஏறக்குறைய 700 பேர் இருக்கும். யாராவது நம்ம ப்ராப்பர்ட்டியை பத்தி மறந்திருப்போமா? உங்ககிட்ட எவ்வளவு தங்கம் இருக்கு? அது எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லைங்க. கல்யாணத்தப்ப அப்பா போட்டாங்க, பின்ன கொஞ்சம் கணவர் போட்டாரு, எனக்கு கரெக்டா தெரியாது. எவ்வளவு வீடு இருக்கு, எங்கெல்லாம் வீடு இருக்கு? வீடா? அது எனக்கு கரெக்டா தெரியாது. உங்களுக்கு எவ்வளவு பிள்ளைங்க? எனக்கா 2 3, அது கரெக்டா தெரியாது. அப்படியெல்லாம் யாராவது சொல்லுவாங்களா இந்த உலகத்தில்? ஒண்ணுமே இல்லைன்னா கூட பக்கத்து வீட்டுக்காரனதும் என்னோடதுன்னு சொல்லக்கூடிய மனிதர்கள். ஆனா இவ்வளவு திறமை படைத்தும் அனைத்தையும் மறந்து போகட்டும் என்று தேவர்கள் சாபம் கொடுத்து கூட ரொம்ப பொறுமையாக இருந்தார் ஹனுமான். ஸ்வர்கா அபவர்க நரகேஷு அபித்துல்யார்த்த தர்ஷனஹா. ஒரு உண்மையான பக்தனை நீங்க சொர்க்கத்துல போட்டாலும் சரி, நரகத்துல போட்டாலும் சரி, வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போனாலும் சரி, ஒரே மாதிரி மனநிலை இருப்பார். ஆனந்தத்தால் குதித்து ஆடுவதும், துக்கத்தில் தலை கவிழ்ந்து அழுவதும் பக்தர்களுக்கு சேர்ந்ததே கிடையாது. அப்ப ஹனுமான் பிரம்மாவுக்கே பிடிச்சு போச்சு. இப்படி ஒரு திறமை படைத்த இதை போய் பயப்படுறாங்களே இந்த தேவர்கள். உன் திறமையை யாராவது உனக்கு ஞாபகப்படுத்தினா உடனே உனக்கு அது திரும்ப கிடைச்சிடும். முதல் வரம். 2வது வரம் தர்றார் பிரம்மா. யாராலையும் பார்க்க முடியாத ஒரு மாலை, நவரத்ன மாலை உன் கழுத்துல போடு, ஒரு அழகான முத்து மாலை உன் கழுத்துல போடுறேன். இந்த மாலை ஒருத்தருக்கு மட்டும்தான் பார்க்க முடியும்.
அவர்தான் உன்னுடைய நாதன், வேற யாருக்கும் இந்த மாலையை பார்க்க முடியாது அப்படின்னு 2வது வரத்தை தர்றார். அந்த 2வது வரத்தை தந்த பொழுது ஹனுமானின் மெய் சிலிர்த்து கண்கள் நிறைந்து போய் பக்தியில ஆனந்தம் அடைகிறார். முதல் வரம் அவருக்கு பிரச்சனையே கிடையாது. சக்தியாவது அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. என்னுடைய பிரபு அவருக்கு என்ன தெரிந்து கொள்ள முடியும் இந்த மாலையால. அப்ப அந்த சின்ன வயதுல இருந்தே அனுமான் கழுத்துல அதிருஷ்யமான, யாராலும் பார்க்க முடியாத ஒரு மாலை இருக்கு. யாராலையும் பார்க்க முடியாது. அப்படிதான் கிஷ்கிந்தாவுல வாலிக்கு பயந்து சுக்ரீவன் ஒளிந்து கொண்டிருக்கிற அந்த மலையில, ரிஷிமுகாச்சலம் அந்த மலையில ஒளிந்து கொண்டிருக்கிறார் சுக்ரீவன் அண்ணனுக்கு பயந்து. அப்ப ஏதோ தூதர்கள் சொல்றாங்க, 2 பேர் திடீர்னு காட்டுல வந்திருக்காங்க, தோளெல்லாம் பார்த்தால் பெரும் போர் வீரர்களை போன்று இருக்கிறது, ஆனா அவங்கள் ஆடைகளை பார்த்தா துறவிய போல இருக்கு. உடனே சுக்ரீவன் சொல்லுகிறார், ஹனுமான் எனக்கு பயமாக இருக்கிறது. வாலிதான் ஏதோ தூதர்களை அனுப்பி இருக்கிறார் நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்காக. வாலி என்ன கொல்லாம விடமாட்டான். பயந்து விட்டார் சுக்ரீவன். ஹனுமான் போய் எப்படியாவது கண்டுபிடித்து விட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உடனே ஹனுமானும் போறாரு. தூரத்துல இருந்தே இந்த 2 பேரை பார்க்கிறாங்க, ராமலக்ஷ்மணர். அவர்கள் கைகளும் தோள்களும் புஜங்களும் எல்லாம் போர் வீரர்களின் உடல்வாகு. ஆனா அவங்க உடுத்திருக்கிற ஆடைகளோ முனிவர்களின் ஆடைகள். உடனே ஹனுமான் அங்க போய், நீங்க 2 பேரும் யாரு? உங்களை பார்த்தால் போர் வீரர்களை போல திலங்குகிறதே, ஆனா நீங்க உடுத்திருக்கும் ஆடைகள் முனிவர்களுக்கு சேர்ந்தது. ஆனா அம்பும் வில்லும் தூக்கி கொண்டு நடக்கும் முனிவர்களை நான் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. நீங்க என்ன முனிவர்கள்? தோல்ல இவ்வளவு பெரிய அம்பையும் வில்லையும் தூக்கி கொண்டு நடக்கிறீங்களே. உடனே லக்ஷ்மணன் கேட்கிறாரு, நாங்க யாருன்னு சொல்றது இருக்கட்டும், முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. இந்த காட்டுக்குள்ள ஹனுமான் ஒரு பண்டிதரின் உருவத்துல வர்றார், வயதான பிராமணனின் உருவத்துல வர்றார். உடனே அந்த பிராமணர் சொல்றாரு, நான் இந்த காட்டை சேர்ந்தவன், நீங்க தான் வெளியூர்காரங்க அதிதிகளாக வந்திருக்கிறீர்கள். வெளியிலிருந்து வந்தவங்க தான் யார் என்று வெளிப்படுத்த வேண்டும், உள்ளூர்காரன் சொல்ல வேண்டும் என்ற தேவையில்லை அப்படின்னு பதில் சொல்றார். உடனே ராமர் சிரித்துக்கொண்டே சொல்கிறார், பிராமணா, நாங்கள் இருவரும் தசரதனின் மக்கள், ராம லட்சுமணன்மார். 14 வருட வனவாசத்திற்கு வந்திருக்கிறோம். என் மனைவியை நான் பறிகொடுத்து தேடிக்கொண்டிருக்கிறேன். உங்களை பார்த்தா பண்டிதர் மாதிரி பேசுறீங்க, ஆனா உங்க உடலை பார்த்தால் பண்டிதர் மாதிரி கிடையாதே. அதுலயும் நீங்க கழுத்துல ஒரு சிறப்பான மாலையை அணிந்திருக்கிறீர்களே, அது என்ன மாலை அப்படின்னு கேட்கிறார் ராமர். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அனுமானின் உடல் அதிர்ந்து விடுகிறது. கண்கள் குளமாகி மெய் சிலிர்த்து போய், 5 வயதில் நான் சூடிக்கொண்ட மாலை இன்றைக்கு வரை யாருமே பார்த்தது கிடையாது. முதல் முறையாக இவர் கேட்டு, இவர்தான் பரந்தாமன், என் இதயத்தில் குடிகொள்ளும் இறைவன். என் வாழ்க்கையை நான் இவருக்கு அர்ப்பணம் செய்வதற்காகவே இந்நாள் வரை காத்து கொண்டிருந்தேன். அழுது உடம்பு மெய் சிலிர்த்து உடல் நடுங்கி கண்கள் இடறி அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து தன்னுடைய உருவத்தை பெற்றுக் கொள்கிறார். பிரபு, நான் உங்கள் அடியேன் ஹனுமான், இந்த காட்டுல சுக்ரீவனுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறேன். உங்களை பார்த்தது நான் எவ்வளவோ பிறவிகளில் செய்த பலன் என்று சொல்லி ராம லக்ஷ்மணர்களை தோளில் ஏற்றிக் கொண்டு போறார். இந்த ஹனுமானுடைய கதையில பாத்தீங்கன்னா நிறைய அனுகிரகம் கிடைச்சது, நிறைய சாபம் கிடைச்சது.
அவருக்கு தகுந்த மரியாதை கிடைக்கவில்லை, அவருக்கு தகுந்த ஸ்தானம் கிடைக்கவில்லை. நம்ம அப்படி இல்லை, இந்த வாழ்க்கையில போட்டி போட்டு கொண்டே இருக்கும். அவரை விட நான் நிறைய படிச்சிருக்கேன், ஆனா எனக்கு மேலாளர் பதவி கிடைக்கல, எனக்கு பதவி உயர்வு கிடைக்கல. ஒண்ணுமே தெரியாத அவங்க என்ன போட்டுட்டு இப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போட்டி, பொறாமை, சண்டை. அனுமானுக்கு அது எதுவுமே பிரச்சனை கிடையாது. நீ மந்திரிப்பா, சரி நான் மந்திரி. நீ அடியாள், சரி நான் அடியாள். நீ வேலைக்காரன், சரி நான் வேலைக்காரன். எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஒரே ஒரு விஷயம்தான், ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு நான் பணிவிடை செய்ய வேண்டும். பாகவதத்தில் இந்த பகுதிகள் ரொம்ப அழகாக பகவானின் நிலையையும் பக்தர்களின் நிலையையும் விளக்கு. ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம். அடுத்த வகுப்புல சந்திக்கலாம்.